வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு சக்சஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது திங்க் பிக், பெரிதினும் பெரிது கேள் என்ற ஒரு அற்புதமான சக்சஸ் ஸ்கில். இது பற்றி நம்மோடு உரையாட வந்திருப்பவர் மாணவர் தீபக். வணக்கம் தம்பி. திங்க் பிக் அப்படிங்கிறது பல சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ், பல மோட்டிவேட்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். எல்லாரை விட நம்முடைய டாப் குரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அப்படின்னே சொல்லுவார். சின்ன சின்ன இலக்குகள் தப்புன்னு கூட சொல்லுவாங்க, கிரைம் குற்றம்னு வரும். ஏன்னா அதனால் மாணவர்கள் சாதாரண கோல் செட் பண்ணக்கூடிய பெரிய கோல், தனக்கு பிடித்த துறையில் ஒரு டாப் அச்சீவராக மாறணும் அப்படின்னு கோல் செட் பண்ணணும் அப்படிங்கிறதா கலாம் சொன்ன வழிகாட்டுதல். இதே போன்ற ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம் தான் த மேஜிக் ஆஃப் திங்க் பிக். டேவிட் ஷ்வாஸ் என்ற ஒரு ஆத்தர் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். அதில் என்ன சொல்லுவார்னா, ஸ்கேல் அப் அப்படின்னுவார். உன்னுடைய சிந்தனையை உயரத்துக்கு கொண்டு போகும். வழக்கமான எக்ஸ்கியூசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. டாப் கோல் இருந்தால் அச்சீவ் பண்ணுறது சாத்தியம்தான். அதுக்கான அற்புதமான உத்திகள் சொல்லியிருப்பார். பொதுவாக உங்கள் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் என்ன மாதிரி கோல் செட் பண்ணுறீங்க? வாட் இஸ் யுவர் கோல், ஆம்பிஷன்? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலான் இருக்கேன். ஐஐடி காலேஜில் ஜேஇ முடிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷனில் போய் இது பண்ணணும். ஐஐடி போகணுன்னா என்ன எக்ஸாம் எழுதணும்? ஜேஇ எக்ஸாம். அதுக்கான உத்திகள் இதே யூடியூப் சேனலில் அற்புதமான விளக்கங்கள் இருக்குது. ஏற்கனவே ஜெயித்த மாணவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது. அதெல்லாம் எடுத்து படிங்க. நிறைய ஆர்டிகல்ஸும் படிங்க. பாசிபிள் தான். ஜேஇ நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு டாப் ஐஐடி போயிட்டீங்கன்னா உங்கள் கேரியர் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதனால் அதுதான் இலக்குன்னு வச்சுட்டிங்கன்னா தெளிவான ப்ரிப்பரேஷன், தொடர்ச்சியான ப்ரிப்பரேஷன், காம்ப்ரமைஸ் இல்லாத ப்ரிப்பரேஷன், இது தொடர்ந்து நடக்கும். சரியா? படிப்பு மாதிரி கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? பாஸ்கெட்பால். சரி. பாஸ்கெட்பாலில் எந்த லெவலில் விளையாடுறீங்க? ஜோனல்ஸ் லெவலில் தான் இருக்கேன். ஜோனல்ஸ் ஒரு 2 இயர்ஸ் தான் விளையாடிட்டு இருக்கேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நல்லாவே. சரி. ஃபுட்பாலில் ஒரு ஃபேமஸ் கோச் வின்ஸ் லம்பார்டின்னு அவருடைய பேர். ஒரு என்ன சொல்லுது, யூஎஸில் அவர் கோச் பண்ண டீம் தொடர்ச்சியாக நேஷ்னல் ஃபஸ்ட்டாக வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் கோச். அவருடைய ஒரு ஸ்பீச் ரொம்ப ஃபேமஸ். ஹவு டு பி நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு ஸ்பீச். அதை கொஞ்சம் படித்து காட்டுறேன். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும். சரியா? வின்ஸ் லம்பார்டி சான்ஸ்லஸ் கோச். அவர் சொல்லார், வின்னிங் இஸ் நாட் அ சம்டைம் திங், இட் இஸ் அன் ஆல் த டைம் திங். எப்போ இருக்க ஜெயிக்கிறது இல்லை, எப்போவுமே ஜெயிக்கணும். இதுதான் ஒரு விளையாட்டு வீரருடைய ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட். தேர் இஸ் நோ ரூம் ஃபார் செகண்ட் பிளேஸ், தேர் இஸ் ஒன்லி ஒன் பிளேஸ் இன் மை கேம் அண்ட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். முதல் இடத்தை அடிக்கிறது மட்டும்தான் ஒரே நோக்கம், வேற எதுவுமே கிடையாது கேமில். ஃபுட்பால் பிளேயர் எப்படி இருக்கணுங்கிறத அடுத்து சொல்றாரு. எவ்ரி டைம் எ ஃபுட்பால் பிளேயர் கோஸ் டு பிளே ஹிஸ் ட்ரேட், எஸ் காட் டு பிளே ஃப்ரம் த கிரவுண்ட் அப், ஃப்ரம் த சோல்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபீட் ரைட் அப் டு ஹிஸ் ஹெட். எவ்ரி இன்ச் ஆஃப் ஹிம் ஹேஸ் டு பிளே. அவனுடைய கால் முதல் தலை வரை எவ்ரி இன்ச்சும் விளையாடணுங்கிறாரு. அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கணும் அப்படிங்கிறதான். சம் கைஸ் பிளே வித் தர் ஹெட்ஸ். சில பசங்க என்ன பண்றாங்க, அவன் அறிவை வச்சு விளையாடுறான். தட் இஸ் ஓகே. யூ ஹவ் காட் டு பி ஸ்மார்ட் டு பி நம்பர் 1 இன் எனி பிஸ்னஸ். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, யூ ஹவ் காட் டு பிளே வித் யுவர் ஹார்ட், வித் எவ்ரி ஃபைபர் ஆஃப் யுவர் பாடி. நீ வெறும் தலையிலேருந்து அறிவுலேருந்து மட்டும் கூடாது, உன்னுடைய இதயத்திலேருந்து விளையாடணும். உன்னுடைய ஒவ்வொரு தசைநாரும், உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விளையாடணுன்ற அந்த அளவுக்கு வெறி இருக்க தான் ஜெயிக்க முடியும். இது ஃபுட்பாலுக்கு மட்டும் இல்லை, எல்லா துறைக்கும் போகிறது. படிப்புலேயும் சரி, நீ எந்த துறைக்கு போகணும், மியூசிக்கோ எதுவாக இருந்தாலும் ஒரு 100% கமிட்டட், ஒரு பேஷனேட் அப்ரோச்சுங்கிறது அது ஒரு ஃபுட்பால் கோச் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் அத்தியாவசியம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு துறையிலும் சாதிப்பதற்கு இப்படி ஒரு வெறித்தனமான ஆர்வம், ஒரு தொடர் பயிற்சி, அதை தவிர எதுவுமே இல்லை லைஃப்பில் நினைக்கணும். அந்த ஒரு கமிட்மெண்ட் தான் ஜெயிக்க முடியும். சரியா? ஜெயி அடிக்கனாலும் அதுதான் இல்லையா? இல்லை பாஸ்கெட்பால் ஜெயிக்கனாலும் வின்ஸ் லம்பார்டியோட உரையை எல்லா மாணவர்களும் கேட்டுக்கணும். சரியா? முடிஞ்சால் யூடியூப்பில் பாருங்கள். ஹவு டு பி நம்பர் 1 அப்படிங்கிற வின்ஸ் லம்பார்டியோட ஸ்பீச் உங்களை வழி நடத்தணும். when you are 100% passionate
when you are 100% focused, when you play with every inch of your body, every tissue, every drop of blood, you will win. இதை தான் விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் அனைத்து துறை சாதனையாளர்களுக்கும் அவசியமான ஒரு பண்பு. இதை பின்பற்றி டாக்டர் கலாம் சொன்ன மாதிரி ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். மிகப்பெரிய இலக்குகள் வேணும், பெரிதினும் பெரிது கேட்க வேண்டும் என்ற ஒரு பண்பு நம்ம மாணவர்கள்ட்ட வரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த உத்தியை பயன்படுத்தி வெற்றி பெற உங்களுக்கும் வாழ்த்துக்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.